மாநில அமைப்பு செயலாளர் கம்பம் KVP முருகேசன் பிள்ளை. பிடியதனூறு உமை குலமிகு கதியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல்லமுறையிலே. சிற்றம்பலம். நன்றி புரியுதுண்ணா. இந்த சிறிய ஆலோசனை கூட்டமானது நமது அனைத்து இந்திய முதலியார் பிளவார் சங்கத்தின் சார்பாக மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் ஜெயந்தி விழா வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான ஆலோசனை கூட்டத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்க நம்மளுடைய அனைத்து இந்திய முதலியார் பிளவார் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஓம் சக்தி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் நம்மளுடைய அமைப்பு செயலாளர் KVP முருகேசன் ஐயா அவர்களையும் மற்றும் ஏய்பா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்று, அது மட்டுமல்லாமல் நாராயணகுரு மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் அமைப்பையுடைய சங்கங்களை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த சில மாவட்டங்களில் வந்திருக்க அனைத்து பொறுப்பாளர்களையும் வருகிறவர்கள் வரவேற்று இந்த தருணத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டமானது ஏற்கனவே கூறியது போல மகான் ஸ்ரீ நாராயணகுரு ஐயாவுடைய ஜெயந்தி விழா தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அனைத்து இந்திய முதலியார் பிளவார் சங்கமானது ஐயா வ.உ.சி. மற்றும் நாராயணகுரு மற்றும் கிருபானந்தாரியார் அவர்களுடைய ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாக்களை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடும் நமது சமுதாய மக்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கல்வி, இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு, சமுதாய முன்னேற்றம், சமுதாய ஒற்றுமை ஆகிய பல திட்டங்களை அமல்படுத்தி கடந்த 3 வருடங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதி நிகழ்ச்சியாக இந்த நாராயணகுரு ஐயா அவர்களுடைய ஜெயந்தி விழா அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. அந்த விழாவுக்கான சுருக்கமாக ஒரு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன பண்ண போறோங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து நம்மளுடைய ஆலோசனை கொடுத்த தொடங்கிடலாம். இப்போ நாராயணகுரு ஐயாவுடைய ஜெயந்தி விழாவுக்கு தேதி எப்போ வைக்கணும் அப்படின்னு முக்கியமான அந்த டிவோட்டீஸ் மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவங்களோட டிவோட்டீஸ் சங்கங்களை ஆலோசனை பண்ணி நம்ம தலைவர் ஐயாவுடைய வழிகாட்டுதல் பேர்ல நம்ம ஆகஸ்ட் 28 நடத்தலாம்னு அந்த தேதியை முடிவு பண்ணி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தெரிவிச்சிருந்தோம். அதனை தொடர்ந்து அது எங்க நடத்தலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணும்போது அவர் தவம் பண்ண இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல மருத்துவமலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு அடிவாரத்துல ஒரு ஸ்ரீ நாராயணகுரு தர்ம மடம்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்ல வச்சு நடத்தலாம் அப்படின்னு அந்த இடத்த முடிவு செஞ்சு அந்த இடத்த கலை ஆய்வு பண்ணிட்டு வந்தோம். அதுக்குன்னு ஒரு 5 to 6 பேர் நான் உட்பட ஐயா தலைமையில நியமனம் பண்ணி அங்க போய் நாங்க அந்த இடத்த ஆய்வு பண்ணி அங்க ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கி அந்த லெட்டரை தொடர்ந்து நாங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட், தாசில்தார், RI, VO எல்லாருக்குமே இந்த விழா நடப்பதற்கான பெர்மிஷன் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். விழா எப்படி நடத்த வேண்டும், அங்கே வரக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு உணவுல இருந்து அங்க நடத்தக்கூடிய மீட்டிங், நம்ம லாஸ்ட் இயர் வ.உ.சி. நடத்தியிருந்தோம். வ.உ.சி.க்காக நம்ம குரு பூஜை நடத்தியிருந்தோம். மிகப்பெரிய லெவலில் நடத்தியிருந்தோம். அந்த குரு பூஜைக்கு உள்ள ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ரொம்ப ஈஸியா நம்ம கேரி பண்ண முடிஞ்சது. ஸோ அதை தொடர்ந்து இந்த மீட்டிங் எப்படி நடத்தப்படும் ஒரு ஐடியா இருந்ததுனால ஸ்டேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கோம். அதில் தொடர்ந்து இப்போ அன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம வர போறாங்க தமிழ்நாடு முழுவதும், இது அவரு சங்கங்களை கடந்து அவர் ஒரு பெரிய மகான், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கணும். இந்த சங்கத்தை இன்னும் நல்லா வழிநடத்தி கொண்டு போகணும். இந்த அனைத்து இந்திய முதலியார் பிளவார் சங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா உட்பகையில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் அவங்களுடைய வளம் பெற வேண்டும். அதில் எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணுங்க. அதுல முக்கியமா இந்த மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஸோ அதனை தொடர்ந்து அங்கே நடத்தக்கூடிய எல்லா அன்னைக்குள்ள நிகழ்ச்சிகள் வரைக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அது சம்பந்தமான ஆலோசனை கூட தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அன்னைக்கு எவ்வளவு பேர் வர போறோம், ஒவ்வொருத்தரும் என்ன ஒர்க் பண்ண போறோம், நமக்குள்ள கமிட்டியா எப்படி ஃபார்ம் பண்ணி அதை ஒர்க் பண்ண போறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, இந்த இட்ஸ் அண்ட் பட்ஸ் என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு ஆலோசனை பண்ணி நம்ம அதை ஒரு அவுட்புட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் கூடியிருக்கோம்.
இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய பங்களிப்பை கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இதோட மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள்ல நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ இதை இந்த ஆகஸ்ட் 28 வரைக்கும் இதை நல்லா வெற்றிகரமாக இந்த கூட்டத்தோட அஜெண்டா என்னங்கிறத மைண்டில் வச்சுட்டு அதை 100% செயல்படுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். உங்களுடைய சிறு நகர்வு இந்த அமைப்புக்கு பணத்தையும் கொடுக்கும், அந்த நிகழ்ச்சியை வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா அதுக்கான ஆசீர்வாதம் இறைவன் நமக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கொண்டு நம்ம ஆலோசனை கொடுத்துக்குள்ள போகணும். நன்றி. முதல்ல யார் பேசுறீங்க? ஐயா என்ன கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ நாராயணகுரு ஜெயந்தி விழாவினை இந்த வருடம் அவர் தவம் இருந்த 8 வருட காலமாக தவம் இருந்த இடம் மருந்துவாழ் மனை. அதன் அடிவாரத்திலே ஒரு குரு தர்ம மடமும் இருக்கிறது. அந்த மடத்தினுடைய அனுமதியோடு நாங்கள் சென்று இடத்தை ஆய்வு செய்தோம். அந்த மடத்தினுடைய சுவாமி அருபானந்த் அவர்கள் எங்களுக்கு அந்த இடத்தை வழங்கி, இதில் நீங்கள் பல ஏக்கர் பரப்பளவு கொண்டது, இதில் நீங்கள் மேடை அமைத்துக் கொள்ளலாம், வருகின்றவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு இடங்கள் அமைப்பாக இருக்கிறது, வாகனங்களை நிறுத்துவதற்கு பல ஏக்கர் இடங்கள் இருக்கிறது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள். நாங்கள் பார்த்து வந்து ஐயாவிடம் சொன்ன பிறகு மீண்டும் அவர்களை நேரில் சென்று இடத்தை ஆய்வு செய்தார்கள். நல்ல முறையில் ஒரு சக்தி வாய்ந்த இடம். அந்த இடத்திலே நாம் நடத்துவதற்கு இதுவரையில் யாரும் அங்கே நிகழ்ச்சி நடத்தவில்லை. பூஜைகள் நடத்தியிருக்கிறார்கள், மற்ற காரியங்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் அரசு விழா போன்று ஒரு விழா நடத்துவதற்கு அங்கே இதுவரை யாரும் வரவில்லை. இந்த அனைத்து இந்திய பிள்ளைமார் முதலியார் சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்கள் அந்த இடத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஜெயந்தி விழாவை வெற்றியாக நடத்த வேண்டும், வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பை நல்கி உங்களுடைய ஆலோசனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி மற்றும் பொதுச்சேவை அறக்கட்டளை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் திருநெல்வேலி நகரத்தில் உள்ள நாராயணகுரு பீடத்தில் ஐயா அவர்கள் தலைமையில் நாராயணகுரு ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடினோம். அந்த நேரத்திலே ஐயா அவர்கள் அடுத்த வருடம் விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி சென்றார்கள். அதன் பேரில் கடந்த 1 மாத காலமாக ஐயா அவர்களின் அறிவுரையின்படி நாம் இந்த வருடம் நடைபெறும் நாராயணகுரு ஜெயந்தி விழா வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி மிக சிறப்பான இடத்தை தேர்வு செய்து நடத்துவோம் என்ற முடிவில் அவர் தவம் செய்த மருத்துவமனை அருகிலே போய் அந்த இடத்தை ஆய்வு செய்து அதற்கான அனுமதியும் பெற்று அதற்கான கடிதம் மூலமாக அரசு அலுவலர்கள் எல்லாம் கடந்த 2 நாட்கள் நாங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான அனுமதிகளையும் பெற்று வருகிறோம். இது எவ்வளவு சிறப்பாக நடத்தணுமோ அது முதல்ல நாங்கள் பிளான் பண்ணதெல்லாம் ஐயா சொன்னபடி 10,000 பேரையாவது கொண்டு வந்து நம்ம அந்த கூட்டத்தில் பங்கு பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக சொன்னாங்க. உண்மையில் அது ரொம்ப பெருமைப்பட வேண்டும். இப்போ மவுசி திருவிழா குரு பூஜை நடத்துகிற மாதிரி இதையும் சிறப்பாக நடத்தணும்னு எண்ணம் ரொம்ப சிறப்புடையது. அதுவும் அந்த இடமும் செலக்ட் பண்ண இடமும் நல்ல இடம். நாங்கள் போய் பேசும்போது அந்த மடத்தினோட அதிபர் நீங்கள் ஜெயந்தி நடத்துகிறதா குரு பூஜை நடத்துகிறதாங்கிற எண்ணத்தில் தான் போய் கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னார், ஜெயந்தி வரும்போது
இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்க தான் வச்சு நடத்தணும். குரு பூஜைங்கிற போது நிறைய கேரளாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்துடுவாங்க. அதனால் அப்போ நமக்கு அந்த அளவு வாய்ப்பு குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ ஜெயந்தியில் வந்து நாராயணகுரு ஜெயந்தி அன்னைக்கு கேரளா சொல்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 87 SNDP கிளைகள் உள்ளது. அவங்கவுங்க அங்கே தான் நடத்துகிறாங்க. அதனால் அந்த கேரளாவில் இன்வால்மெண்ட் வந்து இந்த ஜெயந்தி விழா அன்னைக்கு குறைச்சலாக இருக்கிறத கருத்தில் கொண்டு அதுலேயும் கோட்டாரில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து காலையிலே 6 மணிக்கு வந்து அங்கே பூஜையெல்லாம் பண்ணி உடனடியாக அந்த ப்ரொசஷன் மாதிரி கோட்டார் வரைக்கும் போகிறது மாதிரி எல்லா ஏற்பாடும் இப்போ பண்ணுறாங்க. அது காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் முடிஞ்சிடும். நம்மளுடைய விழாவை வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணி அண்ணாச்சி சொன்னாங்க. அந்த மாதிரி 8 மணிக்கு மேலே ஹோமம் நடத்தி அதுக்கப்புறம் ஒரு பெரிய திடல் இருக்கிறதுனால ஒரு நல்ல பொது கூட்டம் நடத்துறதுக்கும் வாய்ப்பாக இடம் இருக்கிறது. அதனால் அதை தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டமும் கண்டிப்பாக நடத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போதைக்கு நம்மளுடைய விழா என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி நம்ம அந்த மீட்டிங்கில் பேசிடுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவில் நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ மக்களை கொண்டு நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் எல்லாரும் ஒத்துழைச்சி இந்த விழா வந்து மிகவும் சிறப்பாக, அதாவது இப்போ இன்னைக்கு வஉசி புது பூஜை விழா நடந்த மாதிரி இந்த விழாவும் ரொம்ப சிறப்பாக நடத்தணும். மகானோட ஆசி அனைவருக்கும் கிடைக்கும் என்பது திண்ணம். அதனால் இந்த பங்கு பெற அனைத்து முதலியார் அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் மற்றும் எல்லாத்து இது நாராயணகுரு சம்பந்தப்பட்ட எல்லா சங்கங்களும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துகிற ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக எல்லா சங்கத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நமது அமைப்பின் ஐயா தலைவர் திருமிகு அவர்களின் ஆணையின்படி நமது வஉசி குரு பூஜை விழா எவ்வாறு சிறப்பாக நடைபெற்றது என்பது இப்போ இந்த வருஷத்திலிருந்து நாடறியும், தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரியும். அதுபோல நாராயணகுரு ஸ்ரீ மகான் அவர் வந்து ஒரு கடவுள், ஒரு ஜாதி, ஒரு மனிதனுக்கு வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டு வந்தார். அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் அவருடைய தீட்சை வாங்கணும், அவருடைய அருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அவர் ஒரு சித்தர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இனத்தின் அன்பால் அவர் வந்து கேரளாவில் மிகப்பெரும் ஒரு சாதனையாளராக இருந்து அனைவருக்கும் நல்ல வழிகாட்டியாகவும் திகழ்ந்து இன்று அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். இன்றும் நமது எண்ணத்திலும் நமது அசைவிலும் பங்கேற்று கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே நம்ம இந்த நாராயணகுரு குரு பூஜையை நல்ல சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருடைய மனதிலையும் சிறப்பாக அமையணும்ன்றதை வேண்டி எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வேற யார் பேச போறீங்க? அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் தலைவர் ஐயா ஓம் சக்தி ராமச்சந்திரன் பிள்ளை அவர்களுக்கு, மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக எந்த ஒரு விழா, ஒரு நிகழ்வு நடத்தினாலும் அது மிக சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நம்முடைய ஐயா தலைமையில் சிறப்பாக இருந்திருக்கு. அதை கடந்த ஆண்டு வஉசி குரு பூஜையில் உலகமே வியக்கும் வண்ணம் மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். அடுத்து இப்போ நம்ம 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு குரு பூஜையாக பண்ணணும்னு ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விழா எடுக்கும் பொழுது இந்த ஆண்டு 2026 மகான் ஸ்ரீ நாராயண குரு அவருடைய ஜெயந்தி விழாவை நடத்துகிறோம். ஜெயந்தி விழா போகிறதுனால நமக்கு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போது ஒரு ஆன்மீக தன்மை நமக்கு வந்துடும். ஆன்மீகம் இல்லாத அறிவு பால்னு சொல்லுவாங்க, ஆன்மீகம் இல்லாத பொருளாதாரமும் வீணா போயிடும். அப்ப எல்லாரும் ஆன்மீகத்தோட எல்லாம் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக சிறப்பா நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த திருநெல்வேலி பகுதியில் நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நார்கோயில்ல அதுக்கு பிள்ளை மடம்னே சொல்லுவாங்க.
அந்த பகுதியில் சொல்லும்போது நம்ம மருத்துவ மலைக்கு சொல்றாங்க. அது மாதிரி பிள்ளை மடம், ஆனா 8 வருஷமா தவம் இருந்ததுனால அப்படி அந்த ஒரு பேரு அங்க இருக்கு, பிள்ளை தடம். சரி, மடம் பிள்ளை தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்க போயில. அதனால ரொம்ப அருமையான இடம். நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர்களுக்கு நன்றி கூறுவோம். அவங்க என்ன சொன்னாலும் அது சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவோம். திருநெல்வேலி மாவட்டம் சார்பாகவும் அனைத்து மாவட்டம் சார்பாகவும் உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி முதலியனா. வேற யார் பேச போறீங்க? கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. நல்லா கொஞ்சம் கலகலப்பா இருக்க மாட்டேங்க, ஏதோ ஸ்ட்ரிக்டா உட்காந்துருந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிரிச்சுட்டு சந்தோஷமாவே பேசலாம். இது ஆலோசனை கூட்டம் தான், உங்களுடைய கருத்துக்களை சந்தோஷமா பகிரலாம். வேற யாரு? குரு விழாவை ஜெயந்தியை சிறப்போடு நடத்த வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்று இந்த அகில இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்க கூட்டமைப்பை கூட்டியிருக்கின்ற பாசத்திற்குரிய ஐயா, நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற ஐயா ஓம் சக்தி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற என்னோடு எனது மாப்பிள்ளை மாநில அமைப்பு செயலாளர் KVP முருகேசன் அவர்களே, புதிதாக என்னை போல் பதவியேற்றிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பரபரப்புக்கு சொந்தக்காரர் ஐயா விஜயகுமார் அவர்களே, என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாண்டிய மண்டலத்தினுடைய செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய இம்பா அமைப்பு இம்பாவினுடைய செயலாளர் அன்பு தம்பி செயல் வீரர் காந்திராஜன் அவர்களே, மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்ட தலைவர்களே, மண்டல செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்ட இம்பா சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 32 காலமாக அரசியல் பயணத்திலே சென்று கொண்டிருந்தேன். நான் ஒரு மாதத்துக்கு முன்பு ஐயா அவர்களை குச்சனூரிலே பார்த்தேன். சனீஸ்வரர் பகவான் கோயிலிலே சென்று பார்க்கும் பொழுது அவருடைய தரிசனம் கிடைத்தது. 2வது முறையாக சென்னையிலே சென்று பார்த்தேன். 3வதாக பார்க்கும் பொழுதே நீங்கள் இந்த தலைவரி பொறுப்பை ஏற்று தேனி மாவட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஒரு கடுமையான பயணம்தான். ஒரு சமுதாயத்திலே கலந்து அனைவருடைய உறவுகளையும் கடந்து செல்ல வேண்டும். நான் எந்த பதவியை எடுத்தாலும் அதை நல்ல முறையிலே நடத்தி ஐயாவிடமும் சரி எந்த தலைவர்களும் சரி நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு பண்பு உள்ளவன். ஐயா பதவியை கொடுத்த உடனே, ஐயா இந்த பதவி எப்படியா எடுக்க போறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கூறினார், அம்மா பாருமா, நான்லாம் இருக்கேம்மா அப்படின்ற ஒரு பாசத்தோடு கூறிய வார்த்தையை வைத்து நான் இந்த பயணத்தை தொடர்கின்றேன். இந்த நாராயண குரு உன்னுடைய ஜெயந்தி விழாவிற்கு தேனி மாவட்டத்திலே ஐயா என்ன கட்டளை இடுகின்றாரோ அந்த கட்டளையை எங்களுடைய அமைப்பு செயலாளர் KVP முருகேசன் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் பாசத்துக்குரிய ஐயா விஜயகுமார், எங்களுடைய செயலாளர் காந்திராஜன், பாண்டிய மன்றத்தினுடைய செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஐயாவினுடைய எண்ணங்கள் எப்படி விரிந்து பறந்து இருக்கின்றனவோ அதை போல் நாங்களும் அவரோடு பயணம் செய்வோம், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஐயா அவர்களுக்கு இறைவன் எல்லாம் அல்ல எல்லா அருளையும் கொடுக்க தேனி மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றிண்ணா, நன்றி. அடுத்தபடியா யார் பேச போறீங்க? ஐயா உள்ளிட்ட அவைக்கு இனிய காலை வணக்கம். ஆன்மீக குரு என்று அழைக்கப்படும் ஐயா திரு நாராயண குரு அவர்களை நான் கேரளா பகுதியில் அதிகமான வேலைகள் செய்திருக்கின்றேன். அங்கெல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் அந்த போர்டு பார்த்துருக்கேன், ஐயாவுடைய போர்டு இருக்கு. அப்போ நான் பார்க்கும்போது சின்ன பிள்ளைகளை முன்னாடி பார்க்க வந்து என்ன நினச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாவுக்கு எம்ஜிஆருக்கு வச்ச மாதிரி நாராயண குரு, ஏன்னா அவங்க அந்த SNDP வந்து அந்த இந்த மலையாளத்தில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஆனால் நான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். நம்ம அமைப்புக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் SNDP-உடைய ஆன்மீக குரு ஐயா நாராயண குரு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுடைய ஒரு ஆன்மீக குருவினுடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடுறதுல ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயாவுடைய ஆணைப்படி ஐயா என்ன சொல்கிறாரோ, பாண்டிய மண்டலத்துக்கு கட்டுப்பட்ட எங்களுடைய மாவட்டங்களில் இருந்து அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு அதிகப்படியான ஆட்களை கொண்டு வந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கால் மிகுந்த ஒத்துழைப்போடு நல்குமா என்று ஐயாவிற்கு இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. வேற பேச போறீங்க? அமைப்புல இருந்து VOC குரு பூஜைகள் ரொம்ப மிக சிறப்பாக VOC குரு பூஜைக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாங்க.
பஸ் வசதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வசதி. அந்தந்த இடத்துக்கே எந்தெந்த ஏரியாவில் சொன்னாங்களோ அவங்க தெருவுக்கு கூட போக முடியாத இடங்கள் கூட போய் கூப்பிட்டு வந்தாங்க. இதுக்காக செயல்படுறதுக்கு மகேஷ் தம்பி, மீனாக்கா எல்லாருமே பேக் போனால் வந்து செயல்பட்டோம். நாங்கள் என்ன ஒரு பிரச்சனைனா கடைசி வரைக்கும் எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் அந்த தகவலை வந்து கொஞ்சம் சரியாக தரல எல்லாரும். கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த செயல்படுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இந்த தடவை எல்லா மாவட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் கொஞ்சம் சீக்கிரமா நாளையிலேருந்து நம்ம அதை செயல்படுத்த தொடங்கணும். ஏன்னா 28ஆம் தேதி நாள் இருக்கு அப்படின்னு போகவே முடியாது. கொஞ்சம் சீக்கிரமா நம்ம செயல்பட்டு அமைப்புக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பூஜையை வந்து சிறப்பாக செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு பேக் போனால் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து எல்லாரும் சிறப்பாக செயல்படுவோம். முக்கியமாக மகளிர் அணிகள் இதுக்காக மிகப்பெரிய சிறப்பாக செயல்படுவோம். நன்றி நன்றி கோமதி அக்கா. கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா வஉசியில வந்து நாங்க அனைத்து இந்திய மொழியார் பிள்ளைமார் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, பொறுப்பாளர்களே, எனது அருமை சகோதரர்களே, இந்த விழாவானது வஉசி விழாவுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் எத்தனை பேர் வராங்க பட்டியல் எடுத்தோம், பஸ் அனுப்பணும், அந்தந்த பொறுப்பாளர்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ இந்த விழாவுக்கு நாம் அதுக்கு முந்தி ஒரு பிளான் பண்ணணும். அந்த இடத்துல எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் அந்த பூஜை விழாவிலே கலந்து கொள்ள முடியும், ஒவ்வொரு ஊர்லேருந்து எத்தனை பேர் வர போகிறாங்க. இந்த தடவை நம்ம வாகனம் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோமா. இப்போ அந்த குறிப்பாக சொல்ல போனோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு வந்து அந்த டவுன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்துடுவாங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது வெஹிக்கிள் வேணும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வாகனம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. வரணும்னு என்ன இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் பஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ அது மாதிரி நம்ம அந்த மாதிரி எந்த தடவை ஏற்பாடு பண்ணுறோமா, இல்லை அவங்களே அந்த பகுதிக்கு வர சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நிறைய நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது. அதுக்கு அங்கிட்டு வந்து கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க பஸ் பிடிச்சு வரணும்னா எப்படியும் ஒரு 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 கணிசமான தொகையை செலவழித்து வரணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ நம்ம பஸ் ப்ரொவைட் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணும். அடுத்தால வந்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணால் தான் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லணும். 100 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அதில் 50 பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த பஸ் வேஸ்ட்டு. இங்கே சாப்பாடு தயார் பண்ணக்கூடியது கஷ்டம். 100 பேர் வரணும்னு சொல்லிட்டு 150 பேரை கூட்டு வந்தால் போன தடவை யூஎஸ்சி தூத்துக்குடியில் அந்த மாதிரி நடந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த விட நிறைய வந்துருச்சு. அவ்வளோ பேருக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுத்தோம். அது ஒரு ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி இங்கே வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதையெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, அதுக்கு நம்ம தயாரிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வாகனம், உணவு, இதையெல்லாம் நீங்கள் ஒரு தேசமாக ஒரு பட்டியல் கொடுத்தீங்கன்னா ஐயா தலைமையில் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு ஐயா அதற்கு ஏற்பாடு பண்ணி தரலாம் என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த குரு பூஜை டைம்ல கேரளாவில இருந்து நிறைய பேருந்துகள் வந்து அங்க நிறைய கூட்டம் வந்திருக்கதை நான் பார்த்துருக்கேன். குரு பூஜை அதான் அது அந்த டைம்ல அதே மாதிரி அங்க ஒரு கூட்டம் வந்து நம்ம கூட்டமும் கிராஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஆமா நான் அந்த கன்னியாகுமரியில் வேலை பார்த்தனால நான் வந்து ஆண்டுதோறும் அந்த பெரிய ஒரு கூட்டம் வரும் பார்த்துருக்கேங்க. அதுதான் நீங்க சார் ஏற்கனவே பேசிட்டீங்க. அதனால 2 கூட்டமும் கிராஸ் ஆகி நம்ம இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேரளா மக்கள் அந்த மாதிரி வர்றதுக்கு இல்லை ஜெயந்தி. ஆமா தமிழ்நாட்டில் இருந்தால் நிறைய பேர் நம்ம அமைப்பு
சரி. மாவட்டத்திலேயே 87 எஸ்என்டிபி அவங்ககிட்டயும் நான் நேற்று பேசும்போது சொல்லிட்டேன். அவங்க ஊர்ல அவங்க ஜெயந்தியா கொண்டாடுறதுனால இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அதான் நீங்க சொல்லும்போது அதான் நினைச்சேன். நம்ம பெரிய கூட்டமே வருமே, அப்ப நம்மளும் இந்த கூட்டமும் கிராஸ் ஆகுமா அந்த அளவுக்குதான் நான் வந்து ஒரு அது வேற சார் தலைமையில நாங்க வந்து இந்த விழாவை மிக சிறப்பாக என்னென்ன எங்களுக்கு பொறுப்பு நீங்க தந்தீங்களோ அதை நான் சிறப்பா செய்து நான் நடத்துவேன்னு சொல்லுவேன். அடிவாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். அதுல இருந்து ஃபாரஸ்டருக்கு மலை மேல ஏறி போகணும். கொஞ்சம் மேல ஏறி போய் தான் அவர் டெவலப் பண்ண இடம் இருக்கு. அங்க போவதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நாங்க ஃபாரஸ்ட்னு கேட்டா போறவங்க போட்டோம். நாங்க ரேஞ்சர் 2-3 பேர் அங்க போட்டுருந்தோம். நாங்க விருப்பம் உடனே அங்கேயும் போகணும், மேல வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆனா கொஞ்சம் பாதைகள் கொஞ்சம் கடுமையான பாதைகளா தான் இருக்காது. ஸோ விருப்பப்படுறவங்க ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க போகலாம். ரிஸ்க் எடுக்காதவங்க போக வேண்டாம். கீழே இருந்து அவருடைய இந்த மடத்துல அவருக்கு நம்ம பூஜைகள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அங்கேயே அவரோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம விழா நடக்கும். அப்படியே எவ்வளவு பேர் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான தகவல்கள் வாட்ஸ்அப்ல வரும். உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுங்கிறத இந்த இடத்துல நாங்க பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தபடி சாத்து, நீங்க ஒரு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. கட்டுப்பாடுக்கு கட்டுப்பட்டு நம்ம விரும்ப மாட்டோம்ல, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம். இந்த மகான் ஸ்ரீ நாராயணகுரு ஜெயந்தி விழா மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களால் முடிந்த அளவு உழைப்பையும் கூட்டம் கூட்டுறதுக்கு எங்களால் எவ்வளோ ஆள் வர முடியுமோ அவ்வளோ எங்களை கூட்டு வந்துருந்தோம். இந்த எஸ்என்டிபியில் கொஞ்சம் அந்த பேசினேன் அவங்க வந்து கொஞ்சம் எங்கள் மாவட்ட தலைவர் சில இடத்துல கொஞ்சம் பேசுனீங்கன்னா அங்கே எக்ஸ்டென்ஸ் கூட உங்களை சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க நேற்று பேசும்போது. அது மட்டும் நம்ம ஒரு இடத்த பேசிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம இந்த வெஹிக்கிள் செக் நம்ம பண்ணுறதுக்கு கூட அந்த டீம் சப்போர்ட் பண்ணுறது. ஆமாம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அப்படியா திருவில்லிபுத்தூர், விருதுநகர் என்டையர் டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில். அதான் கன்னியாகுமரி தான் நாகர்கோவில். ஓகே, இது எல்லாத்தையும் ஓரளவு எல்லாத்தையும் நாங்க பேசியிருக்கோம். இப்ப இந்த விழா சம்பந்தமா பேசும்போது நிறைய பேர் நீங்க வர முடியலன்ட்டாங்க. சோ அவங்க சொல்றத வச்சும் இந்த நாராயணகுரு ஐயாவுடைய ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசும்போதும் அவங்க கொடுக்கக்கூடிய கவுண்டை வச்சுதான் நான் சொல்றேன். சோ 5000த்துல ஒரு 3000 எடுத்துட்டா கூட அது தொடர்ந்து நம்ம அதெல்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணணும். எல்லாருக்கும் கரெக்டா நம்ம டீடைல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கேரி பண்ணுவோம். நிறைய பேர் தெரியப்படுத்தி நிறைய பேர் அவங்களே வில்லிங்கா வருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கிரமசிங்கம் இல்லத்தை விட மத்திய சிவத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் கிரமசிங்கத்துக்கும் இது வரைக்கும் எந்த பூஜைக்கும் இந்த தேதிக்கும் கலந்துருக்கல. சொன்னால் போல ஆடிட்டர் இருக்காங்க. நாங்களும் கிரமசிங்க எவ்வளோ கூட்டு வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணிக்கலாம். நன்றியா. முதல்ல கலந்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்களும் எய்பா சார்பாக வரக்கூடிய மீட்டிங்கும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. உங்க பங்களிப்பை கொடுங்க. அந்த விக்கிரவாண்டி சங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நிறைய சங்கத்தை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். எங்க எய்பா சார்பா வீரநல்லூர் விக்கிரவாசிங்கெல்லாம் வந்திருக்கோம். கேலண்டர் கொடுக்க நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் அந்த ஊர்ல பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அங்கே நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா நிறைய வண்டி வரும். இனிஷியேட்டிவ் வர நாராயணகுரு ஐயா கண்டியே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நேரத்தில் ஒருத்தர் பேசின வீரநல்லூர்ல நீங்க சொல்லுங்க, மேக்சிமம் நாங்களே வண்டி பிடிச்சு வந்துருவோம். எங்களுக்கு அந்த அங்க சாப்பாடு ப்ரொவிஷன் வண்டி நிறுத்துறது அந்த நிகழ்ச்சி நிரல் மட்டும் கொடுங்க. ஒரு வணக்கம். நாங்க போன டைம் 4 பஸ்ஸுக்கு வந்தோம். இந்த டைம் அதிகமா இருக்காங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் முன்னப்பின்னா ஆச்சு. அது மழை வேற ஒரு காரணமாயிடுச்சு. விட்டப்படாம அதனால இருந்தாலும் மகேஷ் தம்பி கொஞ்சம் எங்களை பார்த்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை, குறையில. அதனால இந்த தடவை அதிகமா சேர்ந்துருக்காங்க. போன டைம்னால எனக்கு இப்போ 5 பஸ்ஸுக்காக வேணும் கண்டிப்பா. அதுக்கு ஆனதான் தெரியல. ஏற்கனவே முதலியாரும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அந்த சங்கத்தில் இருக்க நல்லா பிள்ளைவர் தான் அதிகம் இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அம்பாசமுத்திரம், கலிடைக்குறிச்சி, வீக்கேபுரம், பாவனாசம் வரை எனக்கு 5 இப்போதைக்கு 5 கணக்கு வந்திருக்கு. மேற்படி வந்தால் நான் படி கேட்குறேன். ஆனால் இது மூலம் நிறைய லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மீட்டிங்கே வர்றதுக்கு என்கிட்ட கேட்டாங்க.
நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அடிக்கடி ஏதாவது இந்த மாதிரி நம்மளுக்குள்ளதை சொன்னால் ஒரு மீட்டிங் போட்டு சொன்னாலும் அவங்களுக்குலாம் பிரயோஜனமாக இருக்கும். கேட்குறாங்க எல்லாரும். தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றி. லாஸ்ட் மினிட்ல ஹவுசிங்லாம் அந்த அக்கா 5 வண்டி ரெடி பண்ணி நம்ம கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் போகாத ஏரியாவில் கவர் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணியிருந்தோம். நிறைய நம்ம சமுதாய மக்களை போய் பார்க்கறதுக்காக எயிட் பாஸாக இருக்கும். ஸோ ஒரு 5 வண்டி வரைக்கும் ரெடி பண்ணி அங்கே உள்ள ஏரியாவை அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வேற யார் இருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை. சங்கரவயலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சரவணன் முருகன். சங்கரவயல் சங்கம் சார்பாக வந்திருக்கேன். கடந்த 4 நாளைக்கு முன்னாடி மாமா சொன்னாங்க, சரி என்ன ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்த முயற்சிக்கு என்னோட ஆதரவு முன்னே இருக்கும். எங்கள் காற்று வழியே நம்ம சிறப்பாக நடத்துவோம்னு நன்றி. சரியா? முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினுடைய சிறப்புமிகு மாநில தலைவர் ஓம் சக்தி ராமச்சந்திரன் பிள்ளை அவர்களுக்கு முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்த அமைப்புக்கே பொதுவாக ஜாதி அமைப்புக்கே போனதில் ஒரு பெரிய புரட்சியோடு தான் போனேன். வாவுசி சிலை திறப்புலாவுக்கு ஏற்பாடு வரும் பொழுது. ஏன்னா ஒரு பெரிய குறைபாடு, நம்ம அமைப்பில் வச்சுருந்தவங்க பூராமே, முன்னால் வச்சுருந்தவங்க பூராமே ஒரு சிலையை திறப்பாங்க, அதோட முடிஞ்சு. ஒரு மாநாடு போடுவாங்க, அதோட முடிஞ்சு. இது பார்த்தோன்னே எனக்கு போல எனக்கு கஷ்டமாக இருக்கு. இதுக்கு தானே போய் திரட்டணும், வேகமாக போய் திரட்டி போவேன், அதோட ஜோடி முடிஞ்சு. ஆனால் இந்த அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தை பார்த்தவொடனே மெய்மறந்து போனேன். இப்படியும் தொண்டுள்ளத்தோட அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதற்கு அந்த மாநில தலைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நம்ம தெரிவிக்கிறோம். இது ஈடுபாடோடு அது பிறகு வந்தேன். அந்த பிறகு அப்போ வரும்போது கூட என்னை என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம பகுதியில் இருக்கும்போது ஒரு சண்டைக்காரர் வந்திருக்காரு அப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கூட ஒரு சந்தேகம், ஒரு நண்பர் சொன்னார், பக்கத்தில் வந்து நான் மோந்து பார்த்தேன் அப்படின்னு. மகேஷ் கூட சொன்னார், பக்கத்தில் வந்து மோந்து பார்த்தேன். என்னடா 1000 பேருக்கு கூட்டத்தில் 1000 பேரும் மடக்க முடியாமல் ஒரு வீரவதனை பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மளாம் பெரிய தலைவராக இருந்த ஏசி சிரமத்தை கூட்டியே உட்காரியா பார்ப்பேன், உனக்கு இப்போதான் எலெக்ஷன் வந்தாதேன் வாவுசி பேர் தெரியுமா, அதனால் தெரியாதா அப்படின்ட்டு அன்றைக்கி எனக்கு 9,000 வெட்டியாக போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் மானத்துக்காக. ஏன்னா அவர் பேசின வார்த்தை பந்தயம் பணம் எல்லாம் பேசுகிறாங்க. நான் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கேன். அவர் சொல்ல 46 அடியா அப்பா, நீ எதுக்குப்பா திறக்க வர்ற? ஒரு 2 எம்எல்ஏ சீட்டு திறக்க வந்துக்கிட்டு இருக்க. இன விமானத்துக்கு வந்திருக்க, ராமச்சந்திர பிள்ளை சொல்லி இன விமானத்துக்கு கூட வந்திருக்க. உன் பேரனையா, சங்கத்து பேரனையா? இம்பா இன்டர்நேஷனல் முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன். இன்பா ஆல் இந்தியா முதலியார் பிள்ளையார் அசோசியேஷன். பிள்ளைமார் அதில் பேர் வரலையா? அவர் ஒரு வார்த்தை கேட்டு விட்டார். முதலியாருங்கிற ஜாதி பேர், பிள்ளைமாருங்கிற பட்ட பெயர். அப்போ உனக்கு மட்டும் ஜாதி பேர், எங்களுக்கு பட்ட பெயர் அப்படின்னு சண்டையை போடும். இப்பயும் நம்ம சொல்ற ஒரே காரணம் தான், வெள்ளாளன் என்பான் வேளாளன் அல்ல, வெள்ளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாளன். வெள்ளாளன் வேளாளனா வேணாம், வெள்ளாளன் என்பன் விருந்திருக்க உண்ணாளன். தாளாளன் என்பன் கடன்படா வாழ்பவன். நம்ம கடன்படாம வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்துக்கு உரியவர்கள் நாம், உணவுக்கு உரியவர்கள் நாம், கல்விக்கு உரியவர்கள் நாம். இந்த பாரத தேசத்தை உயர்த்தக்கூடிய பண்புள்ளவர்கள் நாம். இவ்வளவு சிறப்பு நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம சில சிவாலயங்கள்ல போனோம்னா, பிராமணன்னா சிவனை தொட்டு வணங்கலாம் முடியாது. சிவனை தொட்டு கழுவி உடுப்பாட்டக்கூடிய தகுதி வெள்ளாளனுக்கு மட்டுமே இருக்க. ஆனால் நமக்குள்ள வேறு, அது நமக்கு ஒத்து வருது. பகுதிக்கு ஒரு தலைவர், பகுதிக்கு ஒரு குறுநில மன்னர். அது மறையணும்னு ஐயா பாருவர்றார். ஐயா கூடுதலாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பகுதிக்கு ஒரு தலைவன், பகுதிக்கு ஒரு குறுநில மன்னன். என் பேர் வரணும், என் பேர் வரணும். ஐயாவுக்கு அந்த பேர்லாம் இல்லை. நினைக்கிறார், நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஒரே பேர்.
முதலியார் சேர்த்துக்கிறாங்க. வடக்கு அவங்க இருக்காங்க, தெற்கு நம்ம இருக்கான், அவங்க சவுண்டாத்தே இருக்காங்க. நம்ம தான் உழந்து போய் கிடக்கு. ஜாதியில் கட்ட பைய வெள்ளாள பையன், வேலைன்னு சொல்லக்கூடாது, வெள்ளாள பையன் ஜாதியில் கட்ட பைய. சாமியில் கட்டவன் மாரியாத்தான். ஊருக்கு ஒரு மாரியாத்தா, ஒன்றுக்கு இருக்கிற இடத்துல ஒரு மாரியாத்தா இருப்பான். ஒரு இடத்துல அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாரியாத்தை கொண்டா வச்சு போவாங்க, ஒரு சூளையத்தை வச்சு போடுவாங்க. அது மாதிரி வெள்ளாள பையன். நமக்கு ஒரு பேர் வீரவழி வெள்ளாள, துள வெள்ளாள, 6 நாட்டு வெள்ளாள, 7 நாட்டு வெள்ளாள, 8 நாட்டு வெள்ளாளப்பா. தேவையே வேணாமப்பா. முதலியார் பிள்ளைமா வச்சுக்க, முதலியார் வெள்ளாளன் வச்சுக்க, இன்னும் வேணாமப்பா. முதலியார் வெள்ளாளர். ஜாதி கணக்கெடுக்க இருக்க போறாங்க. முதல் பேச்சு கன்னி பேச்சு. ஜாதி கணக்கெடுக்க போறாங்க. உன் ஜாதி என்னப்பா? என்ன துளு வெள்ளாளர். ஓன் ஜாதி என்னப்பா? வீரவடி வெள்ளாளர். ஓன் ஜாதி என்னப்பா? இளத்து பிள்ளைங்க. ஓன் ஜாதி என்னப்பா? சேனை தலைவன். ஓன் ஜாதி என்னப்பா? சூரிய வெள்ளாளர். ஓன் ஜாதி என்னப்பா? காராளர். 130 ஜாதியை பிரித்து போட்டு 30% பேர் நம்ம உட்காந்துருக்கோம். கடைசியில் பிரித்து பார்த்தா 1% இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் பிள்ளைமார் நகி லேதுப்பா, லேது, இப்படித்தான் போயிடும். தயவு செய்து என்னாங்க ஐயா மாநிலத்தை நான் வென்றது என்னை ஒருங்கிணைப்பாளரை போட்டுக்கிட்டேங்க. இந்த 3 பேர்ல ஒரு பேர் முதலியார் வெள்ளாளர் தேர்ந்தெடுங்க, முதலியார் வெள்ளாளன் தேர்ந்தெடுங்க, முதலியார் பிள்ளைமான் தேர்ந்தெடுங்க. உட்பிரிவு என்ன ஜாதிப்பா? முதலியார் வெள்ளாளர், உட்பிரிவு காரக்காட்டு வெள்ளாளர். முதலியார் வெள்ளாளர், உட்பிரிவு துளு வேளாளர். முதலியார் வெள்ளாளர், உட்பிரிவு சேன தலைவர். கொடுத்துட்டு போங்கப்பா. அப்ப முதலியார் வெள்ளாளர் எத்தனை பிரிவு வந்துருவேன்? 35% போயிடுவான். அப்ப எந்த அரசியல் கட்சி வந்தாலும் நம்ம பின்னால போவோம். இப்போ ஒருத்தர் வரும்போதே நயனானந்தனோட வந்தார், வெள்ளை சட்டை. இன்னொருத்தர் வரும்போது நான் நேற்று வரைக்கும் யாரை வச்சுக்கிட்டேன்? மோடிஜியை வச்சுக்கிட்டேன். முந்தா நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டேன். அதுக்கு பேர் அண்ணாமலை படத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் விஜய் படத்தை வச்சுக்கங்க. யார் எந்த கட்சிக்கும் போயிருக்க, செகண்ட் லீடராக இருக்காங்க, முழுமையான முதல் லீடர் ஆவாங்க. எவை வந்தாலும் நம்ம தான். எனக்குள்ள வேற மாற்று ஜாதி இல்லை. கள்ளப்பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒருத்தர் இருப்பேன். அண்ணன் ஒரு கட்சியில் இருப்பேன், தம்பி ஒரு கட்சி இருப்பேன், அண்ணன் ஒரு எம்எல்ஏ இருப்பேன், அதே தொகுதியில் தம்பி இருப்பேன். முதல்வர் ஆண்டிப்பட்டி மகாராஜா திமுக, அண்ணன் அனாமுக. நீ சேர்த்த எம்எல்ஏ, நான் சேர்த்த ஒன்றிய சேர். மத்திய தேவைக்காவில் இருப்பேன். அக்கா ஒரு காங்கிரஸில் இருப்பேன். அது மாதிரி நம்மளும் ஒரு வேஷத்தை போட்டு போவான். ஆனால் இங்கே வரும்போது முதலியார், அதுக்கு பேர் ஐயாதான் பேர் சொல்லணும். முதலியாருக்கு பஞ்சாயத்தே இல்லை. இந்த வெள்ளாள பேருக்கு பஞ்சாயத்து இருக்கு. ஐயா ஒரு பேரை சொன்னாங்கன்னு அதை மக்களே பிடிப்போம். அப்போ இப்போ நம்ம சொன்னதே நெகட்டிவ் சிந்தனையே வரக்கூடாது. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியார் திண்ணியராக பெறின். எண்ணியவங்க திண்ணியர் ஆகிட்டோம்னா எய்து. 5000 பேர் வருவோமா? 2000 பேர் வருவோமா? 10,000 பேர் வருவோமாப்பா, வந்துடுவோம். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். வலிமையான எண்ணத்தோட எண்ணிட்டோம்னா நடந்துவோம். இப்ப நான் சொல்றேன், நாராயணகுரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெரியகுளம் வட்டாரத்தில் ஐயா எங்களுக்கு 3 பஸ் கொடுமையா, பெரியகுளம் வட்டாரத்தில் கூப்பிட்டு வந்துடுறோம். தேனியில நாராயணகுருலாம் இல்லைன்னு சொல்லுங்கயா. நாராயணகுரு நம்ம இனத்துல பிறந்த ஒரு மகான். பெரியகுளம் பகுதிக்கு எங்களுக்கு 3 பஸ் கொடுங்க, நாங்க வர்றோம். அதே மாதிரி கம்பம் பகுதியை கேளுங்க, பிரிஸ்டேன். பெரியகுளம் பகுதியில் 3 பஸ் கேட்கிறேன். அதே மாதிரி எல்லா பேரும் சொல்லலாம். ஓவா யாரு? நாராயணகுரு நம்ம குரு. அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் கேரளாவில் இருக்கு. அருமையான பேரு. இந்திய முழுவதும் பாருங்க. பக்கத்தில் இருக்க சேர நாடு, கேரளா இல்ல, சேர நாட்டில் சேர்ந்தவர், சேர நாட்டை சேர்ந்தவர். ஆக நம்ம சங்கத்தினுடைய பெயர் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட். அப்புறம் எங்க போகும்? கர்நாடகாவுக்கு போகும். எப்ப? அடுத்த மணமாலை பெங்களூர்ல, கர்நாடகாவுக்கு போகுது. அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி மும்பைக்கு போகுது. அப்ப தென்னிந்திய அளவில் வந்துருச்சு.
அதுக்கடுத்து ஒரு நிகழ்ச்சி டெல்லிக்கு போகும். ஐயா நினைச்சா டெல்லிக்கு போயிடும். அப்ப அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் யார் வழி நடத்துறாங்க? ஓம் சக்தி அம்மா ராமச்சந்திரன் பிள்ளை. அப்ப தலைமை நல்லா இருந்தா நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தா போய்கொண்டே இருக்கும். போற்றுவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ள மேலில் தயங்காமல் எடுத்துரைப்போ. அப்படிதான் இருக்க அடக்கமா. இது கொஞ்சம் பரவாயில்ல. எவர் வேண்டும் அஞ்சோம் நில்லோம். அடுத்த ஸ்டெப் நானு. அவரு போற்றுவர் போற்றட்டும், தூற்றுவர் தூற்றட்டும், எடுத்ததொரு கருத்தை எனதுள்ள மேலில் அதோட நின்றுக்குருவாரு. அதுக்காக ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் வாங்க அப்பா தம்பி அம்மா வாங்க போட்டுங்காரு. எதுக்கு சார் அப்படின்னு. எவர் வேண்டும் அஞ்சோம் நில்லோம். அந்த கருத்து ஓன்றதாப்ப வருது. கண்டுபிடிச்சுட்டோம் அப்பான்னு. அதனால மன நிறைவு. ஒரு பகவான் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் நாராயண குருவை பத்தி நான் நினைச்சு பார்த்ததெல்லாம் கிடையாது. அது யாரோ ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருந்தான் கேரளா. ஆனா இன்னைக்கு நாராயண குரு நம்ம ஒரு அப்பா, மிகப்பெரிய மகான் அப்பா. அவரு தடம் பதித்த இடம் இருக்கு. அது பிள்ளை தடம். பேரை பாருங்க, நம்மளே மறந்து விட்டோம். அப்ப பூரா நம்மதான். ஊர்ல கணக்கு பிள்ளை எடுத்தாலும் நம்மதான். சின்ன கணக்கு பிள்ளை, பெரிய கணக்கு பிள்ளை, முனிசிப்பு நம்மதான், நாட்டாமே நம்மதான். அப்புறம் காவக்காரக்கூடிய அது நம்மதான். எல்லாமே நம்ம இருந்துட்டு இன்னைக்கு தெரிஞ்சு கழுது தரப்பு கட்டணம் போயிட்டோம். காரணம் தயக்கம். பிள்ளைமான்னு சொன்னாலே கேவலம், பயப்படும். கள்ள விட்டாலுன்னா தைரியம், நம்ம கண்டா அஞ்சு வேண்டாம். என் எடுத்து அவ வெட்டினத்தை வெட்டுமா, நம்ம மட்டும் வெட்டாதான். என்கிட்ட கூட ஒருத்தன் கேட்டேன் சமயத்துல, பிள்ளைமார நீ தலைவர் மாநிலத்தில் வந்திருக்க, அண்ணன் முத்தியாவுக்கு தெரியும், மாநிலத்தில் வந்திருக்க வன்னியா, நீ பிள்ளைமார் எப்படி மாநிலத்தில் வந்திருக்க, என்னடா சொல்ற காரணம் சொல்றான். இல்ல மற்றவங்களுக்கு நான் வாயில போட்டு உங்களுக்கு வறுத்துற என்ன வறுத்துற நான் குடிக்க பிள்ளைமாரு இப்பயும் ஆக்குறவங்களை வச்சுக்கிட்டே இருக்கேன், தொப்புல வச்சு விடுவேன் பார்த்துக்க அப்படின்னு பேசாம ஆக்குறவங்க வச்சுக்கிட்டு இருப்பேன். எங்களுக்கு பழக்கம் குடிக்க பிள்ளைமா இருக்கு. என்ன இருக்குன்னு அக்கா இருந்தாத்தையும் குடிக்க பிள்ளைமாரு குடிக்காது கட்டுறதுக்கு இந்த வச்சிருக்கேன் பாரு ஆக்குறவா. அது சொல்லுவது இப்படி சொல்ல முடியாது, இப்படி சொல்லி இருக்கேன்னு வேதாட்டு ஓத்து கழிச்சுப்படான். அறுத்து போண்டா உடல் எடுத்து போடணும்னு பேசாம இருந்தேன். அது மாதிரி நமக்கு தைரியம் பிறப்பிலே பிறந்திருக்கு. நம்மதான் படித்தவன் பண்பாடு படிப்புலதான் இருக்குன்னு அடிக்க வேண்டிய அடிச்சுதான். அப்படி வந்துட்டு இங்க வரும்போது கூட சொன்னாங்க, எப்படி நம்மளால போக முடியும், செய்ய முடியும். ஊருக்கு ஒருத்தர் 10 பேரு ஐயா நினைச்சாருன்னா, உன் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிறேன்டா, ஊருக்கு 10 பேர் ரெடியாகடா, உன் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிறேன்டா, ஊருக்கு 10 பேர் தனவந்தர்கள். முருகேசன் பிள்ளை கம்பத்துல ஒரு 10 பேர் இருக்கட்ட இருக்குன்னு துணிஞ்சு அப்படி வடைய வீட்டுல தாதா நானே நம்ம 10 பேர் வச்சிருக்கோம்டா, பாலத்தப்புறம் 5 பேர், அப்படி ஊருக்கு ஒரு 10 பேர் கையில வச்சுட்டு ஒரு மாவட்டத்தில் 100 பேர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. தொடுவானா நம்ம தொடுவானா? வக்கீலுக்கு ஐயா சப்போர்ட் சொல்லுவான். எவன் இளந்தலைமுறை வந்து ஐயா வைக்க சொல்லுவான். நம்ம தானே கேட்கணும். நம்ம வைக்கல நம்ம பயன்படுத்துறோமா? நம்ம வைக்கல நம்ம பயன்படுத்துறோமா? வக்கீல்னானே அவனை ஒதுக்கி வச்சிடறான். கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா ஒதுக்கி வச்சிடறான். நீ பெரிய பணக்காரன்டா உடை உடை அப்படிங்கிறான். பணக்காரனையும் நம்ம கூட சேர்க்கணும்ல, பணக்காரனையும் நம்ம கூட சேர்க்கணும், ஏழையும் நம்ம கூட சேர்க்கணும். நம்ம நடத்துறதுல உட்காந்து என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுடைய கருத்துள்ளக்கு வந்து நான் பதில் சொல்றேன். அதான் ஒருங்க நம்ம என்ன நினைச்சிருக்கோம், 2 கட்ட நிலையில உட்காந்துருக்கான். நம்ம பூரா நடத்துற மார்க்கமா இருக்கான். பணக்காரனா கண்டாலும் நம்மளுக்கு பிடிக்காது, ஏழையை கண்டாலும் பிடிக்காது. உண்மை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. நேற்று தொடர்ந்து நம்ம நடத்துறோம், யாருமே அவ்வளவு இல்லை. 80% நடத்துறோம், 20% பணக்காரங்க. அந்த பணக்காரங்க கூட நம்ம பச்சனாவி அப்படித்தான் வச்சிருக்கான். பணக்கார பேர கூட நம்ம இருக்கிறோம். ஒரு 20% ஏழையா இருப்பான், அவனை தொட கூட விட மாட்டான். அதுல எவனா ஒருத்தர் அப்புறம் வைக்கலால் வச்சுன்னா வைக்கிட்ட நம்ம போக மாட்டான். உள்ளூர் டாக்டர் நம்ம போய் டாக்டர் வச்சிருப்பேன் போக மாட்டான்.
உள்ளூர்கார ஒரு போலீஸ்காரன் போய் போக மாட்டான், அடுத்த வீட்டுக்கு போவான். நம்மகிட்ட தப்பு. மாற்றம் நம்மிடம் வர வேண்டும். அன்னைக்கு விரும்புறது மாற்றம் நம்மிடம் வர வேண்டும். ஒரு செடி நின்றுச்சுனா கூட நீ என்ன செடி, நீ புங்க மரமா, நீ அகத்தி மரமா, நீ வேங்க மரமா, எப்போ ஊர்ல இருந்து வந்த, நல்லா இருக்கியா அப்படின்னு கேளுங்க. நம்மகிட்ட உறவு வளப்புலமா போயிடுவான்னு பார்ப்பேன். அவன் வரேன் போறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரேன், சேலத்தில் இருப்பேன், ஒரு நாளைக்கு உடவெட்டிக்கு இருப்பேன், ஒரு நாளைக்கு மேம்பலத்துக்கு போயிடுவேன், ஐயா ஒரு நாளைக்கு சென்னையில் இருப்பார், ஒரு நாளைக்கு கூடத்தை போட்டு திருநெல்வேலி வருவார், பெரிய பிஸ்னஸ் மேன். இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும். பிள்ளை மாறி என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். அப்படி பெருமை கொண்டுட்டா வஉசியும் நம்ம வஉசிய தேசிய தலைவர் யார் கொண்டாடுறா? அந்த பிறகுதான் நீங்க எல்லாம் தெற்கு தேர்மையில வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 31, 30 கூட அதிகமா இருக்காது. ஏன்னா அது வந்து மருதுபாண்டியன், அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் பயங்கரம், இருக்கே இல்லையே பச்சை பிடிச்சி போவேன். கடனை வாங்கிட்டு கூட என்ன தெரியும், ஆட்டோ டாட்டா சும்மா கார்ல போவேன். ஆனா நம்ம என்ன செய்வோம், கொடுத்துருவோம், என்ன மாற்றம். அவர் ஏன்னா சுதந்திரத்துக்கு பின்னால செத்தார், சுதந்திரத்துக்கு பின்னால செத்தார். நம்மையா சுதந்திரத்துக்கு முன்னால செத்து போனார், பயன் கிடைக்கல. அப்ப நம்ம ஜாயத்தலைவர் ஆயிட்டார். நம்மளை இப்படி குருவதைய ஆண்டுதோறும் அப்படி பிரமாணம் பண்ணோம்னா அவரையும், ஏன்னா ஒரு செயல்பாட்டுக்கு என்ன வேணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பப்ளிசிட்டி வேணும். அப்ப இப்படி நம்ம வார வாரம் போனோம்னா பப்ளிசிட்டி வந்தால் அந்த இந்த இருக்க சில்லற சங்கம் பூரா சேர்ந்து எங்க வந்துடும், அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தை வந்து ஐக்கியமாயிரும். இப்ப நீங்க சொன்னது பூரா நீரோடைகள். ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் சொல்ற சாமி சில சொல்ல மாட்ட சாமியோட ஆத்தா திசைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உருவாங்க ஒத்து வர மாட்டேன். அந்த நீரோடைகள் பூரா நம்மளோட வந்து சேர்ந்துடும், நம்ம பெருநதியா இருப்போம். சரி, அங்க எங்க ஆரம்பிக்கிற பாவநாத்துல ஆரம்பிக்கிற தாமிரவரணி ஆகி கடல்ல கலக்கூடிய ஏரல்ல போய் சங்கம் ஆயிடுவான். நீரோடைகள் பூரா ஒன்னாயிரும். தேவை மனம் மனம் மனம். அப்ப நாராயணனுடைய ஜெயந்தி சிறப்பாக நடைபெறுமா? 100% சிறப்பாக நடைபெறும். எல்லாரும் வருவோமா? வருவோம். எந்த மாவட்டத்தில் மட்டும் இருக்காங்க? கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், திருச்செந்தூர், சிறுவிழுதுல மட்டும் இருக்காங்களா? தேனிலையும் நாராயண கொண்டாடுவோம், ராமராவத்திலையும் கொண்டாடுவோம். தேனியில இந்த வருஷம் 10 பஸ் வர்றோம். ஐயா 10 பஸ் வர்றோம்யா, நாராயணகுருவை பிரபலப்படுத்துறோம்யா. நாராயணகுருவத்தை நாங்களுடைய தரிசனத்தை அவருடைய அருளை ஏற்றுக்கொள்ளுங்கிறோம்யா. இது மாதிரி ஒவ்வொருவரும் உறுதிமொழி இருக்க வேண்டும். இன்றைக்கு ஐயா முன்னிலையில என்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்ததற்கு நான் நாடும் சுடலை மாடல் மீது ஆணையாக 38 மாவட்டத்திலும் இந்த அமைப்பு மிக சிறப்பான முறையில் வலுப்பெற பாடுபடுவேன். நட்புக்கு நல்லாசிரியர் முத்தையா அவர்கள் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா இந்த பிஜி டீச்சர்ஸ், ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவன் பிள்ளைமான யாராவது ஒருத்தர் ஒழிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் பேரை மட்டும் கொடுங்க, பேசிக்கிடுவான். ஒரு ஆளை பிடிச்சிக்கிடுவான். நீ பிள்ளைமா இருந்தாண்டா, உன் மகளை பிள்ளைமா இருந்தாலும் கொடுக்க போறா, உன் மகளில் பிள்ளைமாரி உள்ளாத கல்யாணம் பண்ண போறா, வந்து உள்ளடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிடுவான். அப்ப அவர் எனக்கு முன்னால நல்லா விருது வாங்கினவர். வேற யாரையும் பிடிக்க வேணாம், நல்லா விளையாடக்கூடிய வாத்தியார், வாக்கு கட்டுறவன் வாத்தியாரு. அந்த பிடி வாத்தியார்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பேரை கொடுங்க, அவனை வச்சு 10 பேரை பிடிக்கலாம். நன்றி, வணக்கம். நாராயண குருவனுடைய ஜெயந்தி விழாவை மிக சிறப்பாக ஐயா தலைமையில் கொண்டாடுவோம். நன்றி அண்ணன், நன்றிங்க. அடுத்தபடியா புதுவட்டி முருகன் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து தூத்துக்குடி மாவட்ட அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் தலைவராக இருக்கேன். அண்ணன் இப்போ நைட்டு தான் சொன்னா கூட ஒரு சில வேலைகள் இருந்தது, நம்ம உடனே வரணும் முடிவு பண்ணிச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் செய்ய தயாராக இருக்கேன்.
நான் அல்ல, நாங்கள். நன்றி. நான் என்பது ஒன்று, நாங்கள் என்பது 4 பேருக்கு மேல. கண்டிப்பாக ஆனந்தம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு முக்கியமான தருணம் தான். ஏற்கனவே ஒரு வஉசி குரு பூஜையை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம். அதுவும் இந்த தடவை குமரி மாவட்டத்தில் நடக்குது. அவர் அங்கே வாழ்ந்திருக்கிற இந்த கதைகள்லாம் சிறுவர் மலரில் நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது சின்ன பிள்ளையிலேயே ஆசைப்படுவோம். அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தோணும். அது ஒரு புத்தகத்தில் வந்திருந்துன்னா, ஒரு மதர் தெரசாவாக இருந்தால் கூட, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பார்த்தா கூட சில விஷயங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஹீரோவா நமக்குள்ள உள்வாங்கப்படுவார்கள். அப்படி அந்த சிறுவர் மலரில் படிக்கும்போது கிடைத்த அந்த உள்வாங்குதல் மூலமாக இன்னைக்கு நான் இங்கே இருக்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்குது. நாம சிறு பிள்ளையாக இருக்கும்போது பார்த்த அந்த மகான் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் அதிகப்படியாக தெரிந்து கொள்வதற்கான ஆவலும் நமக்கு வருது. இப்போ ChatGPT காலம், இப்போ கூட அதுல தான் ChatGPT தான் இருந்து எடுத்ததை பார்த்துக்கிட்டு அதை பார்க்கும்போது தெரியுது, இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான மகான்கள், ஆட்கள் சொல்ல மகான்களை நம்ம போற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையும் செழிக்கும். அதனால குமரி மாவட்டத்தில இருந்து கண்டிப்பாக நல்லபடியான, அதாவது என்னன்னா, கண்டிப்பா இன்னும் பிராங்கா சொல்ல போனா இன்னும் ஒற்றுமை அதிகப்படுத்தப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக மாறும். குமரி மாவட்டத்தில இருந்து இல்லத்து பிள்ளைமார், கொடிக்கால் பிள்ளைமார், இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேர்ல நம்ம இருந்துட்டாலும் நாம எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு இது ஒரு ஆரம்பமாக குமரி மாவட்டத்தில் இருக்கும். அது மாதிரி ஒரே ஒரு இது வக்கீல்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அதாவது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டா இப்போ வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பிள்ளைமார் சமுதாயத்திலிருந்தும் இல்லை, இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்திலிருந்தும் இல்லை. ஸோ நாமெல்லாம் ஒன்றுபட்டால் நமக்குள்ள இருந்து ஒருத்தர் வரலாம். ஸோ அதுக்கும் தலைவர் நான் வந்து கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். குமரி மாவட்டத்திலிருந்து நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த வெள்ளாளர் கல்வி கழகத்தினுடைய தலைவர்கள், வழக்கறிஞர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவர்களுக்கும் நாம் கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் அண்ணா. வேற யாரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா அடுத்தால நீங்க போன் பண்ணி தான் சொல்லணும். உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்ட சார்பாக உங்களுடைய கருத்துக்களை என்ன, உங்களுடைய அஜெண்டா, நாராயணபுரம் ஐயாவுடைய ஜெயந்தி விழா தொடர்பாக நம்ம ப்ராசஸ் என்ன பண்ண போறோம்னு பேசிட்டோம். எவ்வளவு மக்களை அக்குமுலேட் பண்ண போறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க இருந்து ஆரம்பிக்கலாமே, அதை கொஞ்சம் டீப்பா பேசணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களுடைய அருளாசியை பெறும்பொருட்டு நடைபெறக்கூடிய இந்த ஜெயந்தி விழாவிற்கு சிறப்பாக நடத்துவதற்கு அனைவரும் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இதுவரைக்கும் எல்லா குறிப்பிட்ட சில ஊர்கள் மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். அதில் சில குறிப்பிட்ட ஆட்கள் தான் வந்திருக்காங்க. இன்னும் அது என்னால் வந்து எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத நான் அசஸ் பண்ண முடியல. அதை வந்து இன்னொரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வருவாங்க அப்படிங்கிறத பேசிட்டு, இன்னும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னும் கான்டாக்ட் பண்ணல, அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிவு பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிற, எத்தனை பஸ்ஸுக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மகேஷ் தகவல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்ஸ் சார். நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இதை எப்படி ஒர்க் பண்ணணும், எதுக்கு எப்படி கேட்குறாங்கன்னு நான் ட்ரெயின் ஆகிட்டதுனால சொல்கிறேன். இப்போ எய்ம்பா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதில் நம்ம பல உட்பிரிவுகள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஆக்டிவாக இருக்கிறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்கள அந்த ஏரியாவில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, என்ன பண்ணலாம், இங்கே நம்ம அஜெண்டா சொன்னோன்னா அதுக்கான நோட்ஸ் போட்டுருவோம். என்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், என்ன பண்ண போகிறோம், அதை கிளாரிட்டி யாராவது வாங்கி அதை கரெக்டாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் முதல்ல செயல்படுத்தணும். நாங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு போட்டோம், அனைத்து இந்திய மொழியா புலவர் சங்கம் சார்பாக இந்த விழா நடத்துகிறோன்னு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது முதல்ல அதை எடுத்து எல்லா குரூப்லேயும் போடணும்.
அதை கிளாரிட்டி முதல்ல நீங்கள் எங்கிட்ட வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்புறம் சொல்லிடுவோம். இப்போ அதை நீங்கள் உள்வாங்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்புறம் உங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆக்டிவான மெம்பர், நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருக்கணும் அது மாதிரி இல்லை ஆக்டிவான மெம்பர்னா ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சு அப்போ இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசுனா அவங்க ஒரு 5 பேர், அப்போ நீ ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணு. இந்த மீட்டிங்காக மட்டும் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நிறைய குரூப் இருக்குலாம் புலம்புறாங்க அப்படின்னா இந்த மீட்டிங்காக கிரியேட் பண்ணுன்னா அவங்க அப்படி நீ கிரியேட் பண்ணி நாங்கள் வர செய்தியை போடுறேன்னு சொல்லி இந்த செய்திகள் நிறைய நாங்கள் அடுத்தடுத்து போடுவோம் போஸ்டர்ஸ், அதை ஃபுல்லாக நீங்கள் அங்கே போட்டு அவங்களுக்கு என்ன வேணும், இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்க, வாகன வசதிலாம் ஏற்பாடு பண்ணுறீங்களா, வந்துருக்கீங்களா, எத்தனை பேர் வாங்க கவுண்ட் கொடுங்க. மேக்ஸிமம் நாங்கள் மதிய லஞ்ச் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் நம்ம இந்த விழாக்கு. வேற என்னென்ன ப்ரோக்ராம்ங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்துறோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணி போடும்போது ஆக்டிவான மெம்பரை பேஸ் பண்ணியும் போகணும், சங்கத்தை பேஸ் பண்ணியும் போகணும். இந்த சங்கம் இந்த மெம்பரை தாண்டி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய மற்ற கிளை சங்கங்கள் அப்புறம் வேற யாராவது கொஞ்சம் ஈவெண்ட்ல இருப்பாங்க. நான் வரலாமா என்னமானே நிறைய பேர் வெளியே இருக்காங்க. நாங்கள் அவங்களெல்லாம் புக் பார்த்து ஒருத்தர நம்ம சங்கத்தில் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை நீங்கள் நல்லா நடத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் தான், அதிகபட்சம் ஒரு நாள் இதுக்காக யோசிச்சிங்கன்னா ஒரு நாள் ஒரு சாட்டர்டே இல்லை சண்டே நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்னு பார்த்து நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை நீங்கள் உருவாக்கலாம். இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிளை சங்கம் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மற்ற கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக ஒரு பெரிய நெட்வொர்க்கே உங்களுக்கு உருவாகும். கரெக்டு தானே? ஸோ அப்போ அதை அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் கூப்பிடும்போது நாளைக்கு இது போல நிறைய நிகழ்ச்சிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வாட்ஸ்அப்ல நிறைய ஷேர் பண்ணுங்க, எல்லா சங்கத்தையும் ரீச் பண்ணுங்க. இவங்க தெரிஞ்சவங்க தெரியாம சொல்ல வேண்டிய கடமை உங்க கடமை. அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல கொஞ்சம் பேசுறத உங்களுக்குள்ள பேசுறது பண்ணிட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அந்த நோக்கத்தோட பாருங்க. என்ன பேசுறாங்கிறத முதல்ல மனசுல வாங்கிக்கங்க. நம்ம வந்து கூப்பிட்டாங்க போனோம் உட்காந்தா நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தோம். ஃபங்க்ஷன் முடிச்ச ப்ரோக்ராம் முடிச்சு வீட்டுக்கு போனோம், அடுத்து நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருந்தோம்னா இந்த கூட்டத்தினுடைய நோக்கமும் அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அந்த சங்கத்தை உருவாக்கி நம்மளெல்லாம் ஒருங்கிணைச்சு இப்படி பல்வேறு திட்டங்களையும் கூட்டங்களையும் கூட்டி இந்த செயல்பாடை கொண்டு வந்திருக்கிற ஐயா அவங்களுடைய அந்த நோக்கத்துக்கே வேலையை நமக்கு போயிடும். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் டெய்லி வந்து கூட்டம் இருக்கு வாங்க அப்படின்னு ஐயா கூப்பிடுறோம்ல, நம்ம டெய்லி வந்து இங்க நேரத்துக்கு எடுத்துக்க உட்கார போறது இல்லை. இன்னைக்கே ஒரு நாள் கூப்பிடுறாங்க, வர்றோம். வந்தா அவங்க எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அவங்க என்ன நோக்கத்துல கூப்பிட்டுருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அது சரியா இல்ல நம்மளுடைய கருத்துக்கள் என்ன, அதெல்லாம் பரிமாறிக்கிறது ஆலோசனை கூட்டம். முதல்ல வந்து ஏன் இந்த அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம்ங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எதுக்கு வருடம் முழுவதும் ஆவுசி ஐயா பூஜைக்கு எல்லாரும் ஒட்டப்படாத போறோம், எதுக்கு நம்ம கூப்பிட்டு போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சுற்றுப்பயணத்துக்கு நம்ம போறோமா, எந்த நோக்கத்துக்கு போறோம், அந்த அமைப்புல இருந்து எதுக்காக கூப்பிடுறாங்க. இப்ப அதே போல கன்னியாகுமரியில நாராயணகுரு அவர்களுடைய ஜெயந்தி பூஜையை வந்து நம்ம நடத்தணும். முதலா இந்த வருஷம் ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த நிகழ்ச்சியை என்ன மாதிரி நம்ம சிறப்பா பண்ணலாம், அப்படி சிறப்பா பண்ணும் போது நம்ம சொந்தங்களை கூட கூப்பிட்டு போறோம். அவங்களுக்குலாம் என்ன முறை, எந்த மாதிரி பாதுகாப்போட, எந்த மாதிரி வசதியோட அவங்கள கூப்பிட்டு போறோம் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டம். சரி, ஏன் அவர் ஐயா வந்து இப்படி நிகழ்ச்சி நடத்துறாரு, அதை தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லுங்க. இப்ப எதுக்கு வந்து நம்ம பூஜையை சொல்லி வாவுசி ஐயா பூஜையை சொல்லி வேட போறோம். இப்ப எதுக்கு நாராயணகுரு ஜெயந்திக்கு போறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதனுடைய திட்டம் அந்த ஒரு ஒரு அர்த்தம், எல்லாருக்குமே ஒரு பிரதான ஒரு மையம் இருக்கும் இல்லையா, அது எதுக்காக வேண்டி வந்து பண்றாங்க. இப்ப நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, உட்கார்ந்துட்டு ஒருங்கிணைப்பு மற்றும் பரவலாக்கல் சார், ஒருங்கிணைப்பு மற்றும் பரவலாக்கலுக்காக செய்யறாங்க. எல்லாரும் வந்து என்ன நினைப்போம், 10 மணிக்கு வந்தோம், மணி 12 ஆயிடுச்சு, இது எப்ப முடியும், அடுத்து நம்ம வீட்டுல போயோ இல்ல வெளியில ஆபீஸ்ல போயோ இல்ல போற வழியில நமக்கு என்ன வேலை, இந்த சிந்தனையில உட்காந்துருப்போம். ஆனா ஐயா பாத்தீங்கன்னா
நாங்கள் இங்கே வர்றதுக்கு முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே பேசிட்டு இருந்தேன். இதை ஏன் இங்கே வந்துங்க, அடுத்து என்ன பிளாக் ப்ரோக்ராமு, அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு. நாளைக்கு இன்னைக்கு மழை இருந்து கோயம்புத்தூர் போகிறேன், திரும்பவும் திருநெல்வேலிக்கு வர்றேன். கோயம்புத்தூரில் இன்னும் சம்பந்தமான நம்ம சமுதாய ரீதியான ஒரு கூட்டம், திரும்பவும் திருநெல்வேலியில் ஒரு கூட்டம். பழையடிக்கு நான் அடுத்த வாரம் வந்து சென்னைக்கு போகிறேன். ஒரு 10 நாள் சென்னையில் இருக்கிறாரு. அவருடைய தொழில் ரீதியாக 10 நாள் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாரு. ஆனால் அந்த 20 நாளுமே பார்த்தீங்கன்னா 20 நாள் ஒரு 18 நாள் சமுதாய சேவை, சமுதாயத்தினுடைய நோக்கத்திற்காகவே அவர் வந்து நேரத்தை ஒதுக்கி செய்கிறார். ஏன் இதனால என்ன பலன், அவருக்கு என்ன, உங்களுக்கு என்ன, எதுக்கு உங்களுக்கு நம்மளெல்லாம் ஏன் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு? எதுக்கு நாராயணபுரம் ஜெயந்திக்கு வந்து நம்ம அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து திரளா வந்து ஆளுல கூப்பிட்டு வரணும்? நீங்க எப்படி கூப்பிட்டு வர்றீங்க, உங்க ஆலோசனைகள் என்ன, நீங்க என்ன திட்டத்துல கூப்பிட்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம கூப்பிட்டு பேசுறாரு சொல்லுங்க. எனக்கு தெரிய பார்த்தீங்கன்னா வவுசி ஐயா பூஜைக்கு வந்து சென்ற போன வருடத்தை காட்டிலும் அதுக்கு முந்தைய வருடங்கள்ல சிறப்பான இதெல்லாம் இருக்காது. ரொம்ப உணர்வான இளைஞர்கள் ஐயா மாதிரி ஆட்கள் வந்து அந்த இன உணர்வோட அந்த வவுசி ஐயாவுக்கு வந்து போய் வணக்கம் செலுத்தணும்னு அந்த குட்டப்பிராட போவாங்க. ஆனா போன வருஷம் போன மாதிரி இதுகால வரைக்கும் போனதில்லை. போன வருஷம் போனதுனால கூட்டம் அதிகமா போனதுனால என்ன பலன் நமக்கு, அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க குரு பூஜைக்கு பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்த அவ்வளவு பேர் வந்து காலங்காலமா வந்து திரளா போய் வருவாங்க. ஆனா நம்ம வவுசி ஐயா குரு பூஜைக்கு வந்து ஏனோ தானே வந்து போயிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு ஊர்லயும் உளவுத்துறை போலீசார் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் வந்து செப்டம்பர் 5 நீங்க உடற்பிரகாரம் உங்க சங்கத்துல வந்து எவ்வளவு பேர் போறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் கேள்வி கேட்பாங்க. போன போட்டு இப்ப திருநெல்வேலி தலைவர் இருக்காருன்னா அவருக்கு போன் பண்ணுவாங்க, நீங்க பூஜைக்கு போறீங்களா? ஆமா போறோம். எவ்வளவு போறீங்க? சும்மா நம்ம வாயில வந்து நாங்க 500 பேர் போறோம்னு அவர் சொல்ல முடியாது. எந்த இடத்துல இருந்து போறீங்க, எத்தனை மணிக்கு போறீங்கன்னு கேட்பாங்க. அந்த டயத்துக்கு வந்து அந்த உளவுத்துறை போலீசார் வந்து அந்த போறவங்க எந்த வண்டியில போறாங்க அது போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு எவ்வளவு கமிட்டிங்க, 10 பேர் போறாங்க, 15 பேர் போறாங்களா, 500 பேர் போறாங்களாங்கிற லிஸ்ட் எடுப்பாங்க. இதுதான் மேல வந்து தலைமைக்கு போகும், கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்ப அது என்னன்னா இதுகால வரைக்கும் போன வருடத்திற்கு முதல்ல குருபூஜைக்கு போறவங்க, வவுசியா குருபூஜைக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப வந்து கவர்மெண்ட்ல என்ன ஆகும், இப்ப வேளாண் சமுதாயம் இப்படிலாம் மாற்றதான் அவங்ககிட்ட அவ்வளவுலாம் ஆர்வம் இருக்காது, ஒரு வேகம் இருக்காது, ஏதோ போறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருக்கும். ஆனா போன வருஷம் பாருங்க, அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா குருபூஜை மாதிரியே வவுசி ஐயா குருபூஜை வந்து மிக சிறப்பா நடந்துச்சு. அந்த நடந்ததுக்கு காரணம் என்னன்னா அகில இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களுடைய தீவிர முயற்சி. அப்ப அந்த கவர்மெண்ட் சைடு வந்து பிள்ளைமார் சமுதாயத்தில இருந்து திரளா வந்து வட்ட இனிமேலும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போன வருஷம் உருவாக்கிக்கிறோம். அதே போலதான் இப்ப இந்த வருஷம் வந்து நாராயணபுரம் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாங்க ஒரு 15 நாளைக்கு முதல்ல ஐயாவை சந்திக்கும் போது இந்த வார்த்தையை போட்டாங்க. அப்ப நாராயணபுரம் ஜெயந்திக்கு போகணும், அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. எனக்கு தப்புன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுங்கன்னா, இப்ப நம்ம ஒரு தொழில் வளர்ச்சி இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு நல்லது கேட்டது, ஒரு சின்ன நமக்கு ஒரு நேரங்கள் சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, திருச்செந்தூர்ல போய் சாமியை கூப்பிடுவாங்க, பழனியில போய் சாமியை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 20 நாளைக்கு முதல்ல ஐயாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல்ல ஏன் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க போய் நாராயணபுரம் அந்த ஆசிரமத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு 20 நாளைக்கு முதல்ல சொல்றாரு. அந்த சொன்ன 4 நாள் நான் ஐயாவை சந்திக்கிறேன், ஐயா அந்த பூஜையை நம்மளே பண்ண போறோம்னு சொல்றாரு. அப்ப என்னன்றீங்கன்னா, நாராயணபுரம்ங்கிறவருடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவர் இடத்துல நம்ம எல்லாம் போய் அவர் தவம் செய்த இடத்துல போய் நம்ம கால் வச்சு உட்கார நிக்கிறது பெரிய விஷயம். அப்ப நம்மளை பூரா கூப்பிட்டு போய் அந்த இடத்துல நிக்க வச்சு உட்கார வச்சு அந்த நாராயணகுருவினுடைய ஆசீர்வாதம் நமது சமுதாய சொந்தங்கள் பூரா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய திட்டம் தான் அவருடைய திட்டம்.
சரி, அந்த நமக்கு என்னன்னா தனிப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த நாராயணகுரு மகானினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் என்ன கிடைக்குது? வேளாளர்களுடைய ஒற்றுமை. கன்னியாகுமரியில நாராயணகுருக்கு பெரும்பான்மை நடத்தினாங்கப்பா, ஒரு 20,000 பேர் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பேச்சு பப்ளிக்ல வரும். அப்படி பப்ளிக்ல அந்த பேச்சு வரும்போது என்ன வரும்? சமுதாயத்திற்கு மதிப்பு இருக்கு. அரசாங்கம் வந்து நம்மளை பார்த்து உற்று நோக்கும், போட்டா இருக்காங்க, சமீப காலமா வந்து மிக வேற ஒற்றுமையா வர்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அதைத்தான் வந்து நமது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து வேளாளர்னா பொறுப்பானவங்க, ஸ்ட்ரென்த்தானவங்க, மக்கள் தொகையில அதிகமான, அவரு ஒருங்கிணைப்பாளர் சொன்னார் இல்லையா, 154 பிரிவுகள்ல இருக்கிறோம். ஆனா அந்த 154யும் நம்ம ஒவ்வொரு துருவ வேளாளர் எவ்வளவு பேரு, காதத்த வேளாளர் எவ்வளவு பேரு, சூழிய வேளாளர் எவ்வளவு பேருங்கிற காட்டலாம் ஒட்டுமொத்தமா போட்டு பாருங்க, டோட்டல் கணக்கு மிகப்பெரிய. ஆனா அவ்வளவு பேர் இருந்தும் நம்ம வந்து வெளியில தெரியாம இருக்கோம். ஆனா இப்ப சமீப காலமா வந்து தெரிய வர்றோம். அரசுக்கு வந்து வேளாளர் பிள்ளைமாரி முதலியாருங்கிறவங்க வந்து பெரிய குரூப்பு, அவங்க வந்து அவங்க இல்லைன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து சிந்திக்க வச்சிருக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகளை. இனி வருங்காலங்கள்ல இப்ப நம்ம எப்படி வஉசியா குரு பூஜையை சிறப்பா நடத்தணும், இப்ப நாராயணகுரு ஜெயந்தி சிறப்பா நடத்த போறோம், உறுதியா நடத்துவோம். ஐயாவினுடைய திட்டங்கள் எண்ணங்கள் உறுதியாக வெகு சிறப்பாக இருந்தா எப்பயுமே நடக்கும், இனி மேலும் நடக்கும். அப்ப ஏன் அவங்க வந்து அந்த அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற ஆளுகளை கூப்பிட்டு, உணர்வுள்ள ஆட்களை கூப்பிட்டு, அப்புறம் அந்த உணர்வுள்ள ஆட்கள் மூலியமாக வந்து அந்த மாவட்டத்துல 10 பேரை 100 பேர் ஆக்கி, 100 பேரை 1000 பேர் ஆக்கி எதுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வர்றாங்கிறத மூலம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். சும்மா நம்ம வந்து போனோமா, பேசணுமா, வீட்டுக்கு போனோமா, கன்னியாகுமரி கூப்பிட்டாங்க போனோம், கன்னியாகுமரி அப்படியே கடலை பார்த்தோம், விவேகானந்தர் பாறைக்கு போனோம், சுத்தி வந்தோங்கிற ஒருத்த காட்டிலும் எதுக்காண்டி வந்து ஒரு தலைமை வந்து ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு அந்த அமைப்பை உருவாக்குனதுனால நமக்கு என்ன பயன், அது போல எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை சின்ன பையன் இருக்கிறான், வஉசி ஐயா ஆறு, அவர் நம்ம வேளாளர், நம்ம பிள்ளைமாரு, நம்ம தாத்தா, நம்ம கொண்டுப்பாட்டி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனா இப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நம்ம குறிப்பிட்டு அது இதுன்னு போகும்போது வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு, வீட்டுல இருக்கிற ஒரு 18 வயசு 20 வயசு பையனுக்கு கூட எதுக்கு வஉசி குறிப்பிட்டு போறாங்க? அந்த வஉசி யாரு? அப்ப வஉசிங்கிறவர் நம்ம நினைத்தை சேர்ந்தவர். அவர் தேசியத்துல வந்து எவ்வளவு தூரம் வந்து தேசியத்துல இருக்கிற மக்களுக்காண்டி வந்து பாடுபட்டவரு, அவர் எவ்வளவு தூரம் புகழ் வாங்கியிருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி வரணும், நம்ம முன்னோர்கள் போல நம்மளும் வரணும் அப்படிங்கிற உணர்வுகள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு வரும். அதனாலதான் வந்து இன்னைக்கு அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் போன ஒரு 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு மேட்டுமணி நிகழ்ச்சி, மிக பிரமாண்டமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில எதுக்கு மக்கள் எல்லாரும் வர்றாங்க, ஒருத்தர் அறிமுகமாகிறாங்க. மனிதனை மனிதனாக மதிப்பதே உண்மையான ஆன்மீகம்னு இந்த நாராயணகுரு சொல்லியிருக்கிறார். அவருடைய நோக்கமே அதுதான். அந்த நாராயணகுரு அவருடைய நோக்கம் என்னவோ அதைத்தான் வந்து நம்மளுடைய ஐயாவும் திரு ராமச்சந்திரன் ஐயா வந்து நம்ம இன மக்களை மனிதனாக மதித்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டிதான் இந்த முதலியார் பிள்ளைமார் அறக்கட்டளையை வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு வளர்த்து வந்துட்டு இருக்கிறாரு. அந்த அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமாருடைய சங்கத்தினுடைய திட்டங்கள் மென்மேலும் இன்னும் வளரணும். அந்த வளர்ச்சியினால நமது இன மக்கள் பலன் அடையணும்னா அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய அருளோடு ஐயா அவர்கள் இன்னும் 10 காலம் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு நமது இன மக்களுக்காக அவர் சேவை செய்ய வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்தபடியாக யார் பேச போறீங்க? அன்பிற்கினியர்களே வணக்கம். ஸ்ரீ நாராயணகுரு பற்றி அனைத்து பேச்சாளர்களும் பேசினார்கள்.
ஆனால் கேரள நாட்டிலே ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக அவர் பிறந்தார். கேரளாவிலே மேன்மக்கள், அது மேட்டுக்குடி மக்கள், நம்பூதிரி என்று சொல்கின்ற அந்த இனத்தவர் அனைத்து ஜாதியினரையும் ஆலயத்திற்குள் பிரவேசம் பண்ண அனுமதிக்கவில்லை. தெருக்களில் கூட அவர்கள் வரும்போது யாரும் எதிரே வரக்கூடாது. இந்த மாதிரி ஜாதிய கொடுமை அங்கே தலை தூக்கி தெரிந்தது. அந்த நேரத்தில் தான் நம்முடைய நாராயணகுரு அவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். திருவிதாங்கூர் சமஸ்தானம் மிகவும் கடினமான சூழ்நிலையில் மக்களை வாட்டி வதைத்தார்கள். அதை எதிர்த்து போராடிய போதுதான் வைக்கம் நகரிலே அவர் இந்த போராட்டத்தை தொடங்கினார். வைக்கம் வீரர் என்று சொன்னால் அது பெரியார் அல்ல. வைக்கம் போராட்டத்தில் அவர் ஒரு நாள் தான் கலந்து கொண்டார். ஆனால் வைக்கம் போராட்டத்தை நடத்தி ஒரு மாபெரும் எழுச்சியை உண்டு பண்ணியவர் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். ஆகவே வைக்கம் வீரர் என்று நம் தமிழ்நாட்டிலே அவருக்கு பெரியாருடைய சீடர்கள் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை தானாகவே கொடுத்து கொண்டார்கள். ஆனால் உண்மையாக போராடியவர் வைக்கம் வீரர் என்று சொன்னால் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். புலையருக்கும் தீயருக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் பணிக்கர்கள், இப்படி அனைத்து ஜாதியினருக்கும் விடுதலையை பெற்று தந்தவர் நாராயணகுரு அவர்கள். அந்த நாராயணகுருடைய வரலாறு புத்தகமாக குறைந்தது ஒரு 100 புத்தகங்கள் இருக்கிறது. அது அந்த நேரத்திலே நம்ம அனைவருக்கும் அங்கே வழங்கப்படும். ஆகவே நாராயணகுரு சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் தொடங்கியதுதான் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம், SNDP யோகம் என்ற ஒரு அமைப்பு. அதை ஏற்படுத்தி ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு கடவுள் என்று உலகுக்கு உரைத்தவர். அதை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவனே தேவன் என்று அவர்கள் அழைத்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரு மந்திரத்தை கையெடுத்தார்கள். ஆகவே ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு கடவுள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அது மட்டுமல்ல மதம் ஏதாகினும் மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்தவர். அந்த மகானினுடைய ஜெயந்தி விழாவைத்தான் நாம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி அவர் தவம் இருந்த அந்த பிள்ளைத்தடம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. அவர் 8 வருட காலமாக அந்த மலையிலே தவம் இருந்தார். அங்கேதான் ஐயா நாராயணர், அதாவது தர்மபுரியைச் சேர்ந்த ஐயா வைகுண்ட நாராயணர் அவர்களும் அங்கே தவம் இருந்தார்கள். அந்த குகைக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரும் போக முடியாது. காரணம், படுத்து கொண்டுதான் போக வேண்டும். அதாவது குறிப்பிட்ட தூரம் வரை அந்த மலை ஏற வேண்டும். அந்த மலையிலிருக்கு அப்புறம் அந்த பிள்ளைத்தடம் என்ற இடத்துக்கு செல்வதற்கு யாரும் நிமிர்ந்து செல்ல முடியாது. படுத்து கொண்டேதான் உள்ளே செல்ல வேண்டும். ஒரு 100 அடி தூரம் படுத்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அங்கே சென்றவுடன் அந்த அவர் தவம் இருந்த இடம் இருக்கு. அந்த இடத்தில் நின்று பார்த்தால் ஒரு தென்றல் காற்று வீசும். அது எங்கேயுமே அந்த காற்றை நாம் சுவாசிக்க முடியாது. அந்த தென்றல் காற்று அவ்வளவு அமைதியாக, மனதிற்கு ரம்மியமாக அமைதியாக இருக்கும். அந்த இடத்துல தவம் இருந்தார். அந்த தவம் இருந்த இடத்திலே மணல் பரப்பப்பட்டிருக்கும். அந்த மணல் பரப்பப்பட்டது இடத்தை நாம் கைகளினால் நாம் அதை சீர் செய்து விட்டோம்னால் சமமாக இருக்கும். நாம் தவம் இருந்து முடிப்பதற்குள்ளாக ஒரு குழந்தையினுடைய கால் தடம் அங்கே பாய்ந்திருக்கும். இந்த அதிசயத்தை அங்கிருந்து பார்க்கலாம். ஆகவே அந்த தவம் இருந்த இடத்தில் தான், அந்த அடிவாரத்தில் தான் இந்த விழா நடக்கிறது. ஐயா அவர்களுடைய ஆசையின்படி, ஐயா அவர்களுடைய ஆணையின்படி அந்த இடத்திலே நடைபெறுகின்ற விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு ஐயா நாராயணகுரு அவர்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வேற யாரும் பேச போறீங்களா? சரியா ஒரு 1 மணிக்கு லஞ்ச் கீழே ரெஸ்டாரண்ட் சொல்லிடுவோம். 1 மணிக்கு லஞ்ச் கீழே ரெஸ்டாரண்ட்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரம் இருக்கு. நம்ம அவங்களுடைய கருத்துக்களை பேசி ஒரு அஜெண்டா நம்ம அவுட்புட் கொடுக்கணும். விருப்பப்படுவாங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். வேற யாரும் பேச போறீங்க?